ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எந்த மாதத்துடைய ராசி பலன் தானே கேட்குறீங்க? புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதா எல்லாத்தையுமே உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் முழுமையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முழுசாக இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதன ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதம் அனைத்து விஷயங்களில் இருந்த தேவை நிலையானது மாறுங்க. உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும். பொதுநல காரியங்களில் ஆர்வமானது அதிகரிக்கும். திருமண தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு மழல செல்வம் கிடைக்கும். தனித்து நின்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். கடினமான காரியங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க முயற்சி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற விதமாக மிதுன ராசிக்காரங்க ஜனவரி மாதம் செயல்படணும். ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜோதிட சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இப்போ அவங்களுக்கு அந்த மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வமும் கூடியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு தான் அதற்கேற்ப செயல்படுறாங்க. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கேற்ப நீங்கள் இந்த ஜனவரி மாதம் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தப்பிக்க முடியும். உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக முதல் மாதம் கிடைக்கும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். உங்களுடைய நடையில் ஒரு மிடுக்கு உண்டாகும். உங்களுடைய ஆன்மீக ஆட்டமானது அதிகரிக்கும். அதாவது உங்கள் மனது உங்களுக்கே தெரியாமல் ஆன்மீக நாட்டத்தில் கொண்டு போகிறோம். குலதெய்வ வழிபாடுகளை இப்போ செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்கிறதும் செய்யலாம். உங்களில் சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய பாக்கியமும் ஏற்படும். இந்த மாதிரி பயங்கரமான அதிசயங்கள் கூட முதல் மாதமே நடக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் குதூகலமானது உங்களுக்கு நிறையும். மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு அமையும். அதன் மூலம் வருமானம் உங்களுக்கு பெருகும். உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வன செய்து முடித்தீங்கன்னா அனைவருடைய பாராட்டுக்களையும் நீங்கள் பெற முடியும். வெளி மனிதர்களால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பினும் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தினர் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் முதல் மாதம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முதல் மாதம் பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும். ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களை அனைத்து லாபங்களையும் பெறுவீங்க. பண சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முதல் மாதம் தீரும். சொத்துக்கள் புதிதாக வாங்குவதும் பழையனவற்றை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த வாய்ப்பு ஏற்படும் போது அந்த வாய்ப்பை கரெக்டாக மிஸ்யூஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இது பொருளாதாரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் முதல் மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதே வேளையில் கடுமையான பணி சுமையால் பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். உடல் அவ்வப்போது சோர்வு உண்டாகும். இது சிறு உடல் உபதைகள் தோன்றி மறையிற மாதிரி செய்யும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா என்ன பணிகள் கசக்கி பிழிந்தாலும்
உடலுக்கு தேவையான உணவை நேரத்துக்கு எடுத்துக்க அதிகப்படியான முயற்சியை செய்யுங்க. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 நல்லது. இது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகளுக்கு முதல் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவரோடு ஒற்றுமை சுமாராக இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டீங்கன்னா அமைதியானது குடும்பத்தில் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கையை நிறைய வாங்க முயற்சி பண்ணுங்க. இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் மாத பலன். அப்புறம் மிதுன ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முதல் மாதம் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றணும். அப்படி செயலாற்றினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. சுணுக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றுங்க. அதுதான் மேலதிகாரிகளுடைய ஆதரவை எளிதில் உங்களுக்கு பெற உதவியாக இருக்கும். எப்போதும் நிதானமாக பேசி சக ஊழியர்களுடைய அன்பை பெறுங்க. உங்கள் உடல் உழைப்புக்கு மேல் இருமடங்கு வருமானத்தை அப்போ தான் காண முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களும் பலன் தரும். அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும்போது வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பயணங்கள் கிடைக்கும்போது அந்த பயணங்களையும் மேற்கொள்ளுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்து செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த முதல் மாதம் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டுவது நல்லது. மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துறது பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. புதிய முதலீடுகளை துணிந்து செய்யுங்க. புதிய முதலீடு முதல் மாதமே செய்யறதுனால லாபம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் சங்கடங்கள் குறைய தொடங்கிறது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கலாம். அதாவது உங்களுக்குன்னு சில சங்கடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குறையிறது உங்கள் கண்களுக்கு தெரியும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சி மனதிற்கு பொறுப்புகள் பெறுற மாதிரி சூழ்நிலை அமையும். உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும். கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்போடு ஈடுபடுங்க. அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பிடாமல் எல்லாத்தையுமே நல்லா செயலாற்றுங்க. பக்காவாக செயலாற்றுங்க. அதாவது யாரையாவது குறைத்து மதிப்பிடாமல் அவங்களுடைய திறமையை பார்த்து செயலாற்றுங்க. இது அரசியலில் இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன இதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதமாக அமையும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் எந்த தடையும் இல்லாமல் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவது ஈஸியாக இருக்கும். அமைதியாக செயலாற்றுங்க. சில விரயங்களுக்கு அவ்வப்போது உண்டாகுங்கிறதுனால சேமிப்பு விஷயங்களில் கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் சேமிப்பு விஷயங்களில் தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க சேமிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜனவரி மாதம் இருக்கணும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்படணுங்க. அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. போட்டிகளில் பங்கேற்றிங்கன்னா பாராட்டு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். உடற்பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு சுறுசுறுப்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றியானது கிடைக்கும். அப்புறம் பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொள்ளுங்க. அது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு கொண்டு வரும். முதல் மாதம் மாணவ மாணவிகளுக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த 2025 முதல் மாதம் ஜனவரி மாதம் ராசி பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.